அண்மை செய்தி. அஜித்குமார் கொலை வழக்கில் சிறையில் உள்ள தனிப்படை காவலர்கள் 5 பேர் மதுரை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக சிறையில் இருந்த தனிப்படை காவலர்கள் 5 பேர் மதுரை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் இன்று நீதிபதி முன்பு விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு சம்பந்தமாக மதுரை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரி சிபிஐ தரப்பில் நேற்று திருப்புவனம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் திருப்புவனம் காவல் நிலைய வழக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு கடந்த மாதம் ஜூன் 28ஆம் தேதி காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பாக தனிப்படை காவல்துறையினர் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கை சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் அனைத்தையும் திருப்புவனம் நீதிமன்றத்தில் உள்ளதுடன் கைதான காவலர்கள் 5 பேரும் திருப்புவனம் நீதிமன்ற காவலில் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கு ஆவணங்கள் மற்றும் கைதான காவலர்களை நீதிமன்ற காவலையும் மதுரை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரி சிபிஐ தரப்பில் நேற்று திருப்புவனம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் கைதான காவலர்கள் 5 பேரின் நீதிமன்ற காவல் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் சிபிஐ தரப்பில் வழக்கு விசாரணையை மதுரை நீதிமன்றத்துக்கு மாற்ற மனு அளித்த நிலையில் வழக்கு விசாரணையை மதுரை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்திற்கு மாற்றி திருப்புவனம் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட மதுரை மத்திய சிறையில் உள்ள முன்னாள் தனிப்படை காவலர்கள் ராஜா, பிரபு, கண்ணன், ஆனந்த் மற்றும் சங்கர மணிகண்டன் ஆகியோர் இன்று வழக்கு விசாரணைக்காக மதுரை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் காவல்துறையால் இன்று அழைத்து வரப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர்களது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட இருக்கின்றது. மேலும் இந்த வழக்கில் சாட்சிகள் மற்றும் புகார் அளித்த நிகிதா, சிகிச்சை அளித்த அரசு மருத்துவர், செவிலியர் உள்ளிட்டவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில் 5 காவலர்களையும் சிபிஐ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அந்த போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான திட்டங்களையும் சிபிஐ திட்டமிட்டு அதற்கான பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா? ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம், மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு. இறுதி வெற்றி யாருக்கு? தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம். ஆகஸ்ட் 1 முதல் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்.